Hello students, good evening. Welcome to computer science class. நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்டில் நமக்கு மொத்தம் 18 சாப்டர்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு 5 யூனிட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து பேசிக் கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் என்ன, இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் என்னென்ன இருக்குது, ஸோ அப்படிங்கிற பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் நம்பர் சிஸ்டம் அண்ட் வந்து பேசிக் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸை பற்றி பார்ப்போம். அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ், விண்டோஸ், லினக்ஸு அது மாதிரியான ஓஎஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் யூனிட் 1ல். யூனிட் 2 பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் இருக்கும், ஒரு 3 லெசன் இருக்குது. தென் யூனிட் 3 and 4 பார்த்திங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் C++ பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், படிப்போம். தென் லாஸ்ட் யூனிட் 5 பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் எத்திக்ஸ். ஸோ கம்ப்யூட்டரில் என்னென்ன எத்திக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பற்றி நம்ம புக்கில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரே வால்யூம் தான் நம்மளுது. ஃபஸ்ட்டு சாப்டர் இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, உங்களோட ஒரு கொஷின். இப்போ இன்றைக்கி நம்ம டே டு டே லைஃப்பில் எந்த ஃபீல்டில் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணலை அப்படின்னு கேட்டால் அங்கே எதுவுமே இல்லைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையும் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கே இந்த ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன், ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு 2 இயர்ஸாக ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறதுல நிறையா போயிட்டுருக்கோம். எஜுகேஷன் இன்னும் நிறையா இருக்குது. அண்ட் ரிசர்ச், ட்ராவல் அண்ட் டூரிசம், வெதர் ஃபோர்காஸ்டிங்கில், சோசியல் நெட்வொர்க்கிங்கில், இ-காமர்ஸில் எட்ஸட்ரா இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணாத ஃபீல்டே கிடையாது அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு இன்டிஸ்பென்சபிள் பார்ட் ஆஃப் அவர் லைஃப் அப்படிங்கிறாங்க. கம்ப்யூட்டர் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமா? ஒரு ஃபோன் இல்லாமல் அவங்களால ஒரு பக்கம் போயிட்டு வர முடியுமா? கண்டிப்பாக இந்த நிலைமைக்கு முடியாது யாராலையும். எங்கேயாவது ஒரு ட்ராவல் பண்ணணுமா, நம்ம கூகுள் மேப் இல்லாமல் நம்ம போக முடியாது. ஸோ அந்த முன்னாடி மாதிரிலாம் வந்து யார்ட்டையா வழி கேட்டுக்கிட்டு ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்டுட்டு, ஸோ அப்படி யார் போகிறா? இப்போ யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களோட ஃபோன், அவங்களோட டிவைஸ் ஃபஸ்ட்டு அவங்க போயிட்டுருக்காங்க. ஸோ தான் இன்டிஸ்பென்சபிள் ஆஃப் அவர் ஹியூமன் லைஃப்ஸ் அப்படின்ட்டாங்க. ஸோ அது இல்லாத ஒரு லைஃபே இருக்காது அப்படி சொல்கிறாங்க. ஓகே, நோ ஆர்கனைசேஷன் கேன் ஃபங்க்ஷன் வித்தவுட் அ கம்ப்யூட்டர். ஸோ இன்றைக்கி எந்த ஆர்கனைசேஷனுமே கம்ப்யூட்டர் இல்லாமல் கண்டிப்பாக ஒர்க் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. நிறையா கம்பெனிஸ் இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா பேப்பர்லெஸ் கம்பெனியாக மாறிடுச்சு சொல்கிறாங்க. பேப்பர்லெஸ், பேப்பர் எல்லாமே மெயில் சென்ட் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப் குரூப் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ பேப்பர் இல்லாத ஒரு வேர்ல்டுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அப்படி சொல்கிறோம். ஓகே, சிம்பிள் கால்குலேட் டிவைஸ் டு ஹை ஸ்பீட் போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி டே டு டே நம்மளோட நீடுக்கு தகுந்த மாதிரி புதுசாக கம்ப்யூட்டர்ஸில் அப்டேட் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ சிம்பிள் கால்குலேட்டிங் டிவைஸ் ஃபஸ்ட்டாக வந்து கம்ப்யூட்டர்ஸுங்கிறது ஒரு கம்ப்யூட்னா அந்த வேர்டுக்கு நமக்கு மீனிங் தெரியும். கம்ப்யூட்னா கால்குலேட், அதான் கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட் பண்ணுறனால கம்ப்யூட்டர். ஸோ கால்குலேஷன் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்த ஒரு டிவைஸ் இன்றைக்கி வந்து பாருங்கள் எல்லா விதமான ஒர்க்கையும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ஒரு இது சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டாக மூன் அனுப்பின ஸ்பேஸ்ஷிப் வந்து அதோட கேப்பபிலிட்டி, அதோட பர்ஃபார்மன்ஸை விட இன்றைக்கி நம்மள்ட்ட இருக்க ஃபோனோட மெமரியாக இருக்கட்டும், அதோட ஸ்பீடாக இருக்க எல்லாமே அதிகம் அப்படிங்கிறாங்க. ப்ராசஸிங் பார்த்துக்கோங்க, ஒரு 40-50 இயர்ஸ் முன்னாடி மூணுக்கு ஒரு ஸ்பேஸ்ஷிப் இது லான்ச் பண்ணுறாங்க, இப்போ பண்ணியிருக்காங்க. அதை விட இப்போ நம்மள்ட்ட இருக்க ஃபோனோட ப்ராசஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியோட க்ரௌத் பார்த்தீங்க அப்படின்னா அதோட நீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மிங் ஃபாஸ்ட் கால்குலேஷன்ஸ். எதுவுமே நம்ம சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான். ஸோ அந்த நீட்காக தான் என்ன பண்ணுறாங்க, நிறையா கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியில் வந்து க்ரௌத் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. பிகாஸ் மேனுவலாக எந்த கால்குலேஷனும் பண்ணுறோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக அங்கே வந்து எரர்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ மேனுவலாக வந்து பண்ணால் நமக்கு எரர் வர சான்ஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, சிஸ்டம்ஸை வந்து அதிகமாக கொண்டு வராங்க. இந்த ஜேர்னி எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் நோன் கால்குலேட்டிங் டிவைஸ் அபாகஸ். உங்களுக்கு இப்போ கூட அபாகஸ் கிளாஸஸ்லாம் நீங்களாம் நிறைய பேர் போயிருக்கலாம். ஸோ அபாகஸ் தான் ஃபர்ஸ்ட் நோன். கிட்டத்தட்ட ஒரு 4000 இயர்ஸ் பிஃபோரே வந்து இந்த அபாகஸ் வந்து வந்திருக்கு அப்படி சொல்கிறாங்க. அதாவது சைனாவில் வந்ததுன்னு சொல்கிறாங்க, இந்தியாவில் வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ 4000 இயர்ஸ் பிஃபோர் அப்படிங்கிறாங்க அபாகஸ் சிஸ்டம் வந்தது. ஸோ அன்னைக்கு நம்ம கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சது. இன்றைக்கி அந்த பர்ஃபார்மிங் ஃபாஸ்ட் கால்குலேஷன்ஸ் நம்ம ஸ்பீடப் பண்ண என்ன ஆகுது அப்படின்னா புதுசாக நீங்கள் ரோபோட்டிக்ஸ் வரைக்கும் வந்து நிற்கிறோம். அபாகஸில் ஸ்டார்ட் பண்ணி ரோபோட்டிக்ஸ் வரைக்கும் வந்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்.
ஸோ அந்த அந்த டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு 5 கேட்டகரிஸாக ஒரு 6 கேட்டகரிஸாக நமக்கு வந்து டிஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அதில் பாருங்கள், ஃபஸ்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது எந்த பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா 40 to 56, அதான் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ 1940 56 வரைக்கும் இந்த கம்ப்யூட்டர்ஸை ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் அப்படி சொல்கிறோம். அங்கே வந்து மெயின் காம்பனண்ட் என்ன பாருங்கன்னா வேக்யூம் டியூப்ஸ். ஸோ வேக்யூம் டியூப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வேக்யூம் டியூப்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ராசஸர் அப்படின்னு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சது வந்து ப்ராசஸர் அப்படிங்கிறோம். ஒரு மொபைல் வாங்குறோமா, என்ன ப்ராசஸர் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அன்னைக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ்க்காக அங்கே யூஸ் பண்ண டிவைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின் காம்பனண்ட் என்ன பார்த்தீங்கன்னா வேக்யூம் டியூப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேட் பை கிளாஸில் தான் அந்த வேக்யூம் டியூப்ஸ் மேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பாருங்க. பிக் இன் சைஸ். ஸோ பிக் இன் சைஸ்னா எவ்வளோ பெருசு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பெரிய ரூம் சைஸ்க்கு இருக்கும் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ரூம் சைஸ்க்கு இருக்கும். ஸோ ரூம் சைஸ்க்கு இருக்குது அப்படின்னா கன்சியூம்டு மோர் பவர், கண்டிப்பாக அங்கே பவர் கன்சம்ஷன் கண்டிப்பாக அதிகமாகவே இருக்கும். மெல் ஃபங்க்ஷன் டியூ டு ஓவர் ஹீட். ஏன் ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓவர் ஹீட் ஆகுது, அதனால மெல் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. வேக்யூம் டியூப்ஸ் மேட் பை கிளாஸ் அப்படின்னு சொன்னேன். ஸோ நிறைய கிளாஸஸ்லாம் இருக்குது. அதுக்கு அங்கே கிளாஸஸ்க்குலாம் வந்து ஒரு ரூம் ஃபுல்லாக நிறைய கிளாஸஸ் இருக்குது. கிளாஸில் மேட் பண்ண அந்த டிவைஸ் இருக்குது. ஸோ அதிகமான பவர் எடுக்கும்போது ஹீட் கண்டிப்பாக ஆகும். ஸோ ஹீட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாமே ப்ராப்ளம் ஆகும். ஸோ மேல் ஃபங்க்ஷன் ஆகும். மெஷின் லாங்குவேஜ் வாஸ் யூஸ்ட். வாட் இஸ் மெஷின் லாங்குவேஜ் அப்படின்னா 0 and 1 தான் அங்கே. இப்போ வந்து 1 + 2 = 3 அப்படி சொல்கிறோம். ஸோ 1 + 2 இந்த 2 நம்பரை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மெஷின் லாங்குவேஜ் 0001 இதுதான் 1ஓட மெஷின் லாங்குவேஜ். 3க்கு பார்த்தீங்கன்னா 0011 இதுதான் 3ஓட மெஷின் லாங்குவேஜ். ஸோ இந்த மாதிரி மெஷின் லாங்குவேஜில் மட்டும்தான் இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. அட் த சேம் டைம் ஒரே ஒரு ஜாப் மட்டும்தான் இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்ப்யூட்டர்ஸ் இனியாக், யூனிவேக், எட்வேக். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி நிறையா அங்கே பாருங்கள். யூனிவேக் வெயிட் அபவுட் 27 tons இருக்குங்கிறாங்க. வெயிட் பாருங்கள், டன்னு 27 டன் இருக்குது. சைஸ் பாருங்கள் 8 feet × 100 feet × 3 feet. ஸோ இந்த இதில் ஒரு பெரிய ரூம் சைஸ்க்கு இருக்குது. அரவுண்ட் 150 watts ஆஃப் பவர் வந்து அங்கே தேவைப்பட்டிருக்கு சொல்கிறாங்க அந்த இனியாக் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஜென்ரேஷன் பாருங்கள். அதோட இயர் பார்த்தீங்கன்னா 1956 to 64. ஸோ செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். ஸோ இங்கே இருக்கக்கூடிய மெயின் காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர். ஸோ இங்கே சொல்கிறோம். ஸோ டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் வேக்யூம் டியூப்ஸ் இருந்துச்சு, இங்கே டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்மாலர் கம்பேர்ட் டு த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ரூம் சைஸ் சொன்னோம், அதை விட சைஸ் வந்து குறைஞ்சிருது. அப்போ சைஸ் குறைஞ்சி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஹீட் குறைஞ்சிரும், பவர் அதுக்கான பவர் கன்சம்ஷன் எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். கம்பேரிங் வித் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் எல்லாமே லெஸ் ஆகுது. தென் பஞ்ச் கார்ட்ஸ் வேர் யூஸ்ட். ஸோ பஞ்ச் கார்டு அப்படிங்கிறது நீங்கள் நம்ம இன்புட் டிவைஸ் அப்படின்னா நம்ம கீபோர்ட் மவுஸ் அப்படி சொல்லுவோம். ஸோ அந்த ஜென்ரேஷனில் செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸுக்கு வந்து என்ன இன்புட் டிவைஸ் அப்படின்னா பஞ்ச் கார்ட்ஸ். ஸோ பஞ்ச் கார்ட்ஸ் அப்படிங்கிறத செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸோட இன்புட் டிவைஸஸாக இருந்துச்சு. அண்ட் த ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாஸ் டெவலப்டு. ஸோ முதல்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிற கான்செப்ட் இங்கே தான் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம ஓஎஸ் அப்படி சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன டைப் வந்துச்சுன்னா பேட்ச் ப்ராசஸிங் அண்ட் மல்டி ப்ராசஸிங் போட்டுக்கு பாருங்க. பேட்ச் ப்ராசஸிங் அண்ட் மல்டி ப்ராசஸிங் அப்படி சொல்கிறாங்க. ஸோ பேட்ச் ப்ராசஸிங் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் சொன்னோம் ஒரு டைமில் ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும் பண்ணும், சரியா? அது யூனி ப்ராசஸ் அப்படி சொல்கிறோம். அதை இது வந்து பேட்ச் அப்படின்னா ஒரு 5 ப்ராசஸ் ஒன்றா சேர்த்து ஒரே டைமில் எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஸோ பெர் டைமில் 5 ப்ராசஸ். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 5 ப்ராசஸ் 10 ப்ராசஸ் ஒரே டைம் எக்ஸிக்யூட், அதான் பேட்ச் அப்படிங்கிறது. மல்டி ப்ரோக்ராமிங் இதை ஒரே சேம் டைமில் நிறையா ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் மல்டி ப்ரோக்ராமிங். இந்த மாதிரி பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஓஎஸ்லாம் இங்கே டெவலப் பண்ண இந்த இயரில் தான். அண்ட் மெஷின் லாங்குவேஜ் வாஸ் யூஸ்ட். ஸோ மெஷின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க as well as அசம்பிளி லாங்குவேஜ். ஸோ மெஷின் லாங்குவேஜ் அண்ட் அசம்பிளி லாங்குவேஜ் வந்துருச்சு. மெஷின் லாங்குவேஜ் 0 சொன்னோம். அசம்பிளி அப்படின்னா சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எண்ட் பண்ணுறது, ஸோ எக்ஸிக்யூட், ரன், ஸ்டாப், ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வேர்ட்ஸ் கீவேர்ட்ஸ் சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் ஒர்க் ஆகிருக்கு. அதோட எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். IBM 1401, IBM 1620, யூனிவேக் 1106, ஸோ இந்த மாதிரி 1108, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் எக்ஸாம்பிளாக இருக்குது.
ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் பாருங்கள். எல்லாமே ரூம் சைஸில் வந்து இந்த கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருக்குது. இது பாருங்கள், செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். அதை விட ஃபஸ்ட் ஜென்ரேஷனோட எல்லாமே சைஸ் ரெடியூஸ் ஆச்சுனால எல்லாம் பவர் கன்சம்ஷன் எல்லாமே நமக்கு குறைஞ்சிருக்கு. இது செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இது பாருங்கள், பஞ்ச்டு கார்ட்ஸ். அது எங்கே யூஸ் பண்ணாங்க? இப்போ தான் சொன்னோம், செகண்ட் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய இன்புட் டிவைஸ் இது. பஞ்ச் இன்புட் அவுட்புட்டுக்குமே இதுதான் பஞ்ச்டு கார்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, பஞ்ச்டு கார்ட்ஸ். ஸோ இதுதான் அந்த செகண்ட் ஜென்ரேஷன் யூஸ் பண்ண இன்புட் அவுட்புட் டிவைஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், தேர்ட் ஜென்ரேஷன். அதோட இயர் பாருங்கள், 1964 71 வரைக்கும் சொல்கிறாங்க. அங்கே மெயின் காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா ஐசி, இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஐசிஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. ஐசிஸ் எப்படி மேட் பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய மேலே சொன்ன டிரான்சிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரே சிப்பில் வைக்கிறாங்க. அது ஐசி அப்படி சொல்கிறோம். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கம்ப்யூட்டர்ஸ் வேறு ஸ்மாலர். ஸோ சைஸ் ரொம்ப சின்னதாகிடுச்சு. கம்பேரிங் செகண்ட் ஜென்ரேஷனை விட சைஸ் குறைஞ்சிருச்சு, ரொம்ப சின்ன சைஸ் ஆகிடுச்சு. ஃபாஸ்ட் அண்ட் மோர் ரிலையபிள் சொல்கிறாங்க. கன்சியூம் லெஸ் பவர். ஸோ சைஸ் குறைஞ்சிது அப்படின்னா கண்டிப்பாக பவர் எல்லாம் குறைஞ்சிருச்சு, கன்சம்ஷன் பண்ணுற பவர் குறைஞ்சிது. ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து இன்ட்ரூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் வந்து என்ன சொன்னோம், மெஷின் லாங்குவேஜ் சொன்னோம். செகண்டில் வந்து அசம்பிளி சொல்கிறோம். இங்கே வந்து ஹை லெவல் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் அங்கே ஸ்டார்டிங் ஸ்டேஜ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அதான் வந்துருச்சாங்க. இதான் வந்து தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ ரொம்ப நம்ம கிட்டத்தட்ட நம்ம நார்மல் பிசி லெவலுக்கு வந்திருக்கு. இப்போ அந்த ஸ்டேஜில் வந்திருக்கு. இதான் தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் இப்படி இருக்குது. தேர்ட் ஜென்ரேஷன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா IBM 360 சீரிஸ், ஹனிவெல் 6000 சீரிஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அடுத்து ஃபோர்த் ஜென்ரேஷன் பாருங்கள், 71 80 வரைக்கும் சொல்கிறாங்க. இங்கே வந்து மெயின் காம்பனண்ட் வந்து மைக்ரோ ப்ராசஸர், VLSI அப்படி சொல்கிறோம். ஓகே, ஃபோர்த் ஜென்ரேஷன் பாருங்கள், இயர் வந்து 1971 to 80 வரைக்கும் சொல்கிறாங்க. இதோட மெயின் காம்பனண்ட் வந்து மைக்ரோ ப்ராசஸர், வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ், VLSI அப்படி சொல்கிறாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, தேர்ட் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ஐசி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்க அந்த ஐசியை வந்து நிறைய ஐசிஸை ஒரே சிப்பில் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஐசிஸ் எல்லாத்தையும் எடுத்து இந்த ஒரே சிப்பில் ப்ளேஸ் பண்ணுவாங்க, நிறையா ஐசிஸை. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாமே தேர்ட் ஜென்ரேஷனை விட கம்பேர் பண்ணும்போது எல்லாமே நமக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் அண்ட் ஃபாஸ்டர். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கொஞ்சம் முன்னாடி ஒரு 10 years பிஃபோர், ஸோ அப்படி சொல்லலாம் அதை. ஸோ இந்த 10 years பிஃபோர் யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே இப்போயுமே மைக்ரோ ப்ராசஸருங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஓகே, அது ஸ்மாலர் அண்ட் ஃபாஸ்டர் சொல்கிறாங்க. மைக்ரோ கம்ப்யூட்டர் சீரிஸ் சச்சஸ் IBM அண்ட் ஆப்பிள் வேர் டெவலப்டு. ஸோ மைக்ரோ கம்ப்யூட்டர் மீன்ஸ் நம்மளோட டேப் மாதிரி டேப் சைஸுக்கே லேப்டாப் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் இன்ட்ரடியூஸ்ட். போர்ட்டபிள்னா நம்ம எடுத்துகிட்டு போகிறது தான் லேப்டாப்ஸ்லாம் இந்த ஜென்ரேஷனில் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்குது. ஓகே, தென் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் பாருங்கள், 1982 till date சொல்கிறாங்க. ஸோ ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ULSI சொல்கிறாங்க, அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன். ஸோ மைக்ரோ ப்ராசஸரில் என்ன இருக்குன்னு சொன்னோம், ஒரு எக்ஸாம்பிள், மைக்ரோ ப்ராசஸரில் வந்து ஒரு 1000 ஐசிஸ் இருக்குது அப்படின்னா, இந்த ULSIயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10,000. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்கும். அந்த ஐசிஸ் வந்து நிறையா வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பேரலல் ப்ராசஸிங், சூப்பர் கண்டக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ பேரலல் ப்ராசஸிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரே டைமில் டிஃப்ரெண்ட் ஒர்க்ஸை வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் நம்ம ஃபோனில் நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு இப்போ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அப்படியே ஃபுல் பேக் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வேறு ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஒரே டைமில் எல்லா அப்ளிகேஷனும் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ தான் பேரலல் ப்ராசஸிங் அப்படிங்கிறாங்க. சூப்பர் கண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே தான் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் இன்ட்ரூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சைஸ் வாஸ் டிராஸ்டிக்கலி ரெடியூஸ். ரொம்ப சைஸ் வந்து நிறைய ரொம்ப சின்ன சைஸ் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ லேப்டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக நம்ம லேப்டாப்ஸ்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபோன்ஸ் அப்படி தான் அவைலபிளாக இருக்குது. கேன் ரெகனைஸ் இமேஜஸ் அண்ட் கிராஃபிக்ஸ். ஸோ இமேஜஸ், கிராஃபிக்ஸ் இதெல்லாம் வந்து ரெகனைஸ் பண்ணுற அளவுக்கு இந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷன் தான் வந்திருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி ஃபோர்த் ஜென்ரேஷன் வரைக்கும் ஃபோட்டோஸ்லாம் இது பண்ணாது, ஒன்லி டேட்டாஸ் மட்டும்தான், டெக்ஸ்ட் டேட்டாஸ் மட்டும் தான் ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் தான் இமேஜஸையும் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்காங்க. இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸ். ஸோ AI அண்ட் எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த ரோபோட்டிக்ஸ், ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, தானாகவே யோசிக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இங்கே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் இருக்குது சொல்கிறாங்க.
ஸோ ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டெசிஷன் மேக்கிங் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஓகே, டெசிஷன் மேக்கிங் அப்படின்னா என்ன டிசிஷன் அந்த ரோபோ தானாகவே சிந்திச்சு என்ன டிசிஷன் பண்ணலாம். ஸோ லாஜிக்கல் ரீசனிங்ஸ் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் வந்து இங்கே 5th ஜென்ரேஷனில் அதோட இனிஷியல் ஸ்டேஜ் வந்து இருந்திருக்கு. அதாவது ரொம்ப ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கால்குலேஷனுக்காக மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் அப்படிங்கிறத தாண்டி காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணுற அளவுக்கு இந்த ஜென்ரேஷனில் டெவலப் ஆகிருக்கு கம்ப்யூட்டர் 5th ஜென்ரேஷனில். ஸோ அடுத்து 6th பாருங்கள், இன் ஃபியூச்சர். ஸோ ஃபியூச்சர் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ரோபோட்டிக்ஸ் இல்லாமல் அடுத்து இங்கே பாருங்கள் பேரலல் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் அப்படி சொல்கிறாங்க. ஸோ பேரலல் சொல்லிட்டேன், ஒரே டைமில் நிறையா ஃபங்க்ஷன் பண்ணுறது. டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் 2 ஃபோன் இருக்குது. ஒரு ஃபோனோட ரேம் வந்து 2GB, இன்னொரு ஃபோனோட ரேம் வந்து 4GB வச்சுக்கோங்களேன். இப்போ 2 ஃபோனுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது 2 ஃபோனை கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இந்த 2GB இருக்க ஃபோனுக்கான ப்ராசஸை வந்து 4GB ஃபோன்லேருந்து எடுத்துக்கும். இதான் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டர். நமக்கே தெரியாது, ஆனால் இந்த 2 ஃபோனை கம்யூனிகேட் பண்ணி நம்ம அப்போ என்ன ஆகும், நம்ம வீட்டில் 2 ஃபோனுமே ஸ்பீடாக ஒர்க் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு 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 இமேஜினேஷன் வரும். ஸோ தான் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் அப்படி சொல்கிறாங்க. தென் கம்ப்யூட்டர்ஸ் ஹேவ் பிகம் ஸ்மார்ட்டர், ஃபாஸ்டர் அண்ட் ஸ்மாலர் அப்படி சொல்கிறாங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் ரொபோட்டிக்ஸ். ஸோ அது டெவலப்மெண்ட் ரோபோட்டிக்ஸ் இருக்கும். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், அதான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படிங்கிறது இப்போ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் நம்ம சொல்லுவோம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம கொடுத்து அங்கேருந்து அது மெஷின் கோடாக கன்வெர்ட் ஆகி போகும். ஸோ நேச்சுரல் லாங்குவேஜ் அப்படின்னா நம்ம பேசுகிற தமிழ், நம்ம பேசுகிற இங்கிலீஷ். ஸோ இதவே அந்த கம்ப்யூட்டர்ஸ் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு ரிப்ளை பண்ணும், ரெஸ்பான்ஸ் பண்ணும். டெவலப்மெண்ட் ஆஃப் வாய்ஸ் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ வாய்ஸ் ரெகக்னிஷன் நம்மளோட வாய்ஸை வச்சே என்ன பண்ணும், அது வந்து நம்ம என்ன கமெண்ட் கொடுக்குறோமோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸோ இது ஃபியூச்சரில் இது கொண்டு வரணும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்துட்டுருக்கு. அதான் ஃபியூச்சரில் சொல்கிறாங்க. சிக்ஸ்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டிங் பற்றி திருப்பி சொல்கிறாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிறது நமக்கு அப்படியே நியூரல் நெட்வொர்க்ஸ் இருக்கோ இது ஆர்டிஃபிஷியலாகவே வந்து சிஸ்டம்க்கு கிரியேட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க, இட்ஸ் எரா ஆஃப் இன்டெலிஜென்ட் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, இந்த 6th ஜெனரேஷன் கம்ப்யூட்டிங்னால என்ன நமக்கு இதாகுது அப்படின்னா எக்ஸ்ப்ளோசிவ் க்ரோத் ஆஃப் வைடர் நெட்வொர்க்கிங். ஸோ அதிகமாக க்ரோத் ஆகிட்டு இருக்கு. அண்ட் NLP. ஸோ NLP இஸ் த காம்பனண்ட் ஆஃப் AI சொல்கிறாங்க. NLP அப்படின்னா தான் பார்த்தோம், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். நம்ம பேசுகிற லாங்குவேஜவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி சிஸ்டம்ஸை டெவலப் பண்ணுறது. இது வந்து ஏஐயோட ஒரு பார்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது அதோட ஒரு பார்ட் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த NLP இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக நம்ம கொடுக்குற கமெண்ட்ஸ் ஒரு வேர்டாவோ ஒரு ப்ரோக்ராமிங்காவோ ஒரு ப்ரோக்ராமிங்காக ஒரு கமெண்ட் கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து நம்ம லாங்குவேஜ்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே 6th ஜென்ரேஷனோட ஒரு பெரிய ஒரு எரா அப்படி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே கம்ப்யூட்டர் அப்படிங்கிற டெஃபினேஷன் இஸ் 2 மார்க் கொஸ்டின் இது. ஸோ இட்ஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ் சொல்கிறோம். தட் ப்ராசஸ் த இன்புட் அகார்டிங் டு த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ நம்ம கொடுக்குற இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி ஒரு டிசைட் அவுட்புட்டை ரிலீஸ் பண்ணுறது தான் ஒரு கம்ப்யூட்டர். ஸோ இந்த கம்ப்யூட்டரை ஹியூமன் கூட நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மள்ட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது அவங்க சொல்கிறத நம்ம ஃபஸ்ட்டு இன்புட்டாக வாங்கிக்குவோம். ஸோ வாட்ஸ் யுவர் நேம் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட் நம்ம அதான் நமக்கான இன்புட்டு. அதை என்ன பண்ணுறோம், ப்ராசஸ் பண்ணுறோம். என்ன கேட்குறாங்க ப்ராசஸ் பண்ணுறோம், அது என்ன சொல்லலாம் அப்படிங்கிறத ப்ராசஸ் பண்ணுறோம். அதெல்லாம் நான் முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு ஆன்சர் ரிப்ளை பண்ணுறோம். ஸோ இதுதான் ஹியூமன் பீயிங் இப்படி தான் கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஸோ கம்ப்யூட்டர் அதே தான் பண்ணுது. ஸோ இட்ஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி இன்புட்டை கெட் பண்ணுது, அதை ப்ராசஸ் பண்ணுது, அண்ட் ஃபைனலி அதை டிசைட் அவுட்புட்டாக ரிலீஸ் பண்ணுது. ஸோ இங்கே டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டேட்டா பாருங்கள், டேட்டா இஸ் த defined as a unprocessed collection of raw facts அப்படி சொல்கிறாங்க. எதுக்கு சூட் ஆகுதுன்னா ஃபார் கம்யூனிகேஷன், இன்டர்பிரிட்டேஷன் ஆர் ப்ராசஸிங் இதுக்கு சூட்டபிளாக இருக்கக்கூடிய ஒரு அன்ப்ராசஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, ரா ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸ்கில் எக்ஸாம்பிள் பாருங்களேன், 134, 16, கவிதா, சி ஆல் ஆர் த அன்ப்ராசஸ்டு ரா ஃபேக்ட். ஸோ இதை வந்து ஏதாச்சும் என்ன நீங்கள் மீனிங் இதை புரிஞ்சுக்கிறீங்கன்னா ஒன்றுமே முடியாது. திஸ் வில் நாட் கிவ் எனி மீனிங்ஃபுல் மெசேஜ், எதுவுமே அங்கே இல்லை. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ்
from which conclusion may be drawn. ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறாங்க ப்ராசஸ்டு டேட்டா அப்படி கூட சொன்னாத. இன் சிம்பிள் டேட்டா இஸ் த ரா ஃபேக்ட் தட் இஸ் பாருங்க, டேட்டா இஸ் த ரா ஃபேக்ட் தட் இஸ் ப்ராசஸ்ட் டு கிவ் மீனிங்ஃபுல் ஆர்டர்ட் ஆர் ஸ்ட்ரக்சர்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ டேட்டாவை ப்ராசஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ மேலே என்ன சொன்னாங்க, 134, 16 கவிதா சி அப்படிங்கிறது ஒரு ரா ஃபேக்ட், இட்ஸ் அ டேட்டா அப்படி சொன்னோம். அதை ப்ராசஸ் பண்ணி என்ன இது பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, கவிதா இஸ் 16 years old அப்படி 134 அப்படிங்கிறது இட்ஸ் அவங்களோட ரோல் நம்பர் ஆகலாம் இல்லை டோர் நம்பர் ஆகலாம். ஸோ இதான் இப்போ வந்து மேலே வந்து 16 கவிதா சி அப்படிங்கிறது ஒரு ரா ஃபேக்ட். அதை ப்ராசஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறோம், ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ டேட்டாக்கு என்ன இருக்காது, ஒரு மீனிங் இருக்காது, இன்ஃபர்மேஷனில் ஒரு மீனிங்ஃபுல் மெசேஜ் இருக்கும் சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் ப்ராசஸ் அப்படின்னா இதான், நம்ம அந்த டேட்டாவை இன்ஃபர்மேஷனாக கன்வெர்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ப்ராசஸிங் அப்படி சொல்கிறது. ஸோ வாட் இஸ் ப்ராசஸிங் அப்படின்னா இந்த கன்வர்ஷன் ஆஃப் டேட்டா இன்டு இன்ஃபர்மேஷன் இஸ் கால்ட் அஸ் அ டேட்டா ப்ராசஸிங். ஸோ அப்படி சொல்லலாம். ஸோ கீழே அந்த இது பாருங்கள், டயக்ராம் பாருங்கள், இன்புட்டை வந்து இன்புட் வந்து டேட்டாவாக இருக்கும், டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அதை இன்ஃபர்மேஷனாக மாற்றிக்குது, தென் அதை அவுட்புட்டை ரிலீஸ் பண்ணுது. ஸோ இதுதான் ஒரு சிஸ்டமோட பேசிக் ஒர்க். ஸோ வாட் இஸ் கம்ப்யூட்டர், இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து ஸோ நம்ம இது எழுதிக்கலாம் பாருங்கள். எலக்ட்ரானிக் டிவைஸ் தட் டேக்ஸ் ரா டேட்டா, அன்ப்ராசஸ் டேட்டாவை எடுத்து பேஸ்ட் ஆன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதை ப்ராசஸ் பண்ணி ஒரு மீனிங்ஃபுல் மெசேஜாக மாற்றி ரிசல்ட்டை வந்து அவுட்புட்டை கொடுக்குது அப்படின்னு போட்டிருப்பாங்க. அண்ட் இட் கேன் பி சேவ்டு ஃபார் ஃபியூச்சர் யூஸ். ஸோ ஃபியூச்சரில் சேவ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதான் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர் பாருங்கள். தெர் ஆர் 2 பேசிக் காம்பனன்ட்ஸ், 2 மேஜர் காம்பனன்ட்ஸ் in computer, அதாவது ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் சொல்லலாம். ஸோ ஹார்ட்வேர் இஸ் த ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர். ஸோ மதர் போர்ட், மெமரி டிவைஸ், மானிட்டர், கீபோர்டு இதெல்லாம் நம்மளால் டச் பண்ணி ஃபீல் பண்ண முடியுமோ கம்ப்யூட்டரில், அது எல்லாமே ஃபிசிக்கல் காம்பனன்ட், அதுதான் ஹார்ட்வேர்ஸ் அப்படிங்கிறாங்க. சாஃப்ட்வேர் இஸ் த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ், அது சாஃப்ட்வேர் அப்படி சொல்லலாம். ஸோ இந்த ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் போத் ரெண்டுமே சேர்ந்து ஒர்க் ஆனதான் நமக்கு சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இங்கே ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா, அதாவது ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 காம்பனன்ட்ஸ் இருக்குது. அது இன்புட் யூனிட் அப்படி சொல்கிறாங்க ஒரு யூனிட்டு, அண்ட் சிபியூ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அண்ட் மெமரி அவுட்புட் யூனிட், அண்ட் மெமரி யூனிட். அந்த 4 டைப்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ இன்புட் யூனிட் அப்படிங்கிறது இட்ஸ் யூஸ் டு ஃபீட் எனி ஃபார்ம் ஆஃப் டேட்டா டு த கம்ப்யூட்டர். ஸோ நம்ம கம்ப்யூட்டருக்கு டேட்டா கொடுக்குறோம். ஸோ அதுதான் வந்து இன்புட் யூனிட் அப்படி சொல்கிறோம். அது எக்ஸாம்பிள் கீபோர்ட், மவுஸ் எக்ஸெட்ரா சொல்கிறாங்க. ஸோ நிறையா பின்னாடி இருக்க டிவைசஸ் இருக்குது, இன்புட் டிவைசஸ். ஸோ எந்த டிவைஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து சிஸ்டமுக்கு நம்ம டேட்டா, கம்ப்யூட்டருக்கு வந்து நம்ம டேட்டாவை கொடுக்குறோமோ, அதாவது சிபியூ கொடுக்க போகிறோம் டேட்டாவை. ஸோ அது எல்லாமே இன்புட் டிவைஸ் தான். கீபோர்ட், மவுஸ், வேறு என்ன உங்களுக்கு தெரியும் அப்படியே நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்மளோட மைக்ரோஃபோன், நம்மளோட ஸ்கேனர், ஸோ இந்த மாதிரி நான் நிறையா சொல்லலாம். ஓகே, பின்னாடி பார்ப்போம். இது இன்புட் யூனிட். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து CPU பார்க்கலாம். ஸோ CPU இஸ் அ மேஜர் காம்பனண்ட் அப்படி சொல்கிறாங்க. சிபியூனா நம்ம நிறையா நீங்கள் தெரியும், CPU இஸ் த பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படி சொல்லுவோம். இட் இன்டர்பிரட்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட் சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் என்ன இருக்கோ, டேக் த வேல்யூ ஏ அப்படின்னா வேல்யூ ஏ எடுக்கும். கெட் இன்புட் ஃப்ரம் த கீபோர்ட், கெட் இன்புட் ஃப்ரம் த மவுஸ் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருக்குதோ அதை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறதா, சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதா சிபியோட ஃபர்ஸ்ட் மேஜர் ஒர்க்கு. இட் கண்ட்ரோல் த ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் த அதர் காம்பனன்ட்ஸ். ஸோ மற்ற எல்லா காம்பனன்ட்ஸோட ஆப்ரேஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறது. இன்புட் வாங்கணும், ஸோ எந்த டிவைஸ் இன்புட் வாங்கணும், நம்மள்ட்ட நிறைய டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம அவுட்புட் ப்ரொவைட் பண்ணணும், அது பிரிண்டருக்கா மானிட்டருக்கா எங்கே ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அப்படிங்க எல்லா டிவைஸஸுமே, எல்லா யூனிட்ஸுமே, அதர் 3 யூனிட்ஸுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த சிபியூ அப்படி சொல்கிறாங்க. ஸோ இட் அக்செப்ட்ஸ் பைனரி டேட்டா இஸ் இன்புட். ஸோ பாருங்க, பைனரி டேட்டாவை இன்புட்டாக வாங்குது. இட் அக்செப்ட்ஸ் binary data as input, process the data according to the instruction and provide the result as output. ஸோ அதனால தான் இந்த பிரெயின் அப்படிங்கிறாங்க. டேட்டாவை, பைனரி டேட்டாவை இன்புட்டாக வாங்குது, அதை ப்ராசஸ் பண்ணுது, அண்ட் அதை அவுட்புட்டாக கொடுக்குது. ஸோ அதுதான் அந்த பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் சொல்கிறாங்க. இங்கே ஒரு மேஜர் 3 காம்பனன்ட் சொல்கிறாங்க. கண்ட்ரோல் யூனிட், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், அண்ட் மெமரி யூனிட் அப்படி சொல்கிறாங்க. சரி பார்ப்போம் என்னென்னு. ஸோ ALU இஸ் அ பார்ட் ஆஃப் த CPU, அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் அப்படிங்கிறது. ALU அரித்மெட்டிக்கில் என்ன பண்ணுவோம், பர்ஃபார்ம்ஸ் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். ஸோ கம்ப்யூட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் தான் பண்ண போகுது. ஸோ அரித்மெட்டிக் அப்படின்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்,
அண்ட் லாஜிக்கல்ஸ். லாஜிக்கல் அப்படிங்கிற லாஜிக்கல் யூனிட். லாஜிக்கல்னா அண்ட் ஆர் நாட், அண்டு ஆர் நாட். ஸோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ பின்னாடி லெசன்ஸில் வரும் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸு நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அரித்மெட்டிக் லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸை பண்ணுறது தான் இந்த ஏஎல்யூ. கால்குலேஷன் பண்ணக்கூடிய, கம்ப்யூட்டிங் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் தான். சிபியில் ஒரு பார்ட் இது, இந்த ஏஎல்யூ அப்படிங்கிற பார்ட் இருக்குது. அடுத்து கண்ட்ரோல் யூனிட் பாருங்கள். ஸோ ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல். ஸோ எல்லா சிபியூலேருந்து மெமரிக்கு, மெமரிலேருந்து ஐஓ டிவைசஸ், ஸோ இந்த மாதிரி எல்லா இதுக்குமே அந்த கண்ட்ரோல் ஃப்ளோவை வந்து மேனேஜ் பண்ணுற யாரும் இந்த கண்ட்ரோல் யூனிட். இது வந்து சிபியோட ஒரு பார்ட்டு. ஸோ சிபியூவில் மொத்தம் 3 பார்ட் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஏஎல்யூ சொன்னாங்க, அது ஒரு பார்ட். அது என்ன பண்ணோம், ஒன்லி அரித்மெட்டிக் லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், கம்ப்யூட்டிங் ஒர்க்கை மட்டும் பண்ணுறது அந்த ஏஎல்யூங்கிற யூனிட்டு. ஸோ மற்ற சிபியூ வந்து மற்ற டிவைஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இந்த கண்ட்ரோல் யூனிட் சொல்கிறோம். அடுத்து வந்து மெமரி யூனிட், ஸ்டோரேஜ் பண்ணக்கூடியது. ஓகே, கண்ட்ரோல் யூனிட்டில் இதுதான். அடுத்து அவுட்புட் யூனிட் பாருங்கள். Output unit is any hardware component that conveys information to users. So, okay, யூசர் அண்டர்ஸ்டாண்டபிள் பண்ணுற மாதிரி அங்கே இருக்க சிபியூ ப்ராசஸ் பண்ணக்கூடிய டேட்டா இன்ஃபர்மேஷனை வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்டில் நம்ம கொடுக்கறது தான் இந்த அவுட்புட் யூனிட் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் மானிட்டர், பிரிண்டர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மெமரி யூனிட். there are 2 types of memory unit, primary memory and secondary memory சொல்கிறாங்க. ஸோ ப்ரைமரி மெமரி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ டெம்பரரி ஸ்டோரேஜ் அப்படி சொல்லுவாங்க. டெம்பரரியாக டேட்டா ஸ்டோர் பண்ணிச்சுன்னா அது பிரைமரி மெமரி. பர்மனெண்ட்டாக டேட்டா ஸ்டோர் பண்ணிச்சு அப்படின்னா செகண்டரி மெமரி போட்டிருக்காங்க. அப்புறம் செகண்டரி மெமரி இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் தி டேட்டா பர்மனெண்ட்லி. ஸோ பிரைமரி மெமரி இஸ் அ வாலடைல். ஸோ வாலடைல் அப்படின்னா பவர் ஆஃப் ஆச்சு அப்படின்னா, சிஸ்டம் பவர் ஆஃப் ஆச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் ரேஸ் ஆயிரும். த கண்டென்ட் இஸ் லாஸ் when the power supply is switched off. The RAM is the example of main memory. So main memory என்ன primary memory தான். So primary memoryக்கு another 2 names, primary memory ன்னு சொல்லலாம், இல்லை main memory ன்னு சொல்லலாம், இல்லாட்ட volatile memory ன்னு சொல்லலாம். ஸோ செகண்டரி மெமரி பாருங்க, இட்ஸ் நான் வாலடைல். செகண்டரி மெமரி அப்படின்னா இட்ஸ் நான் வாலடைல் அப்படி சொல்கிறாங்க. ஸோ நான் வாலடைல் எரேஸ் ஆகாது. தட் மீன்ஸ் பவர் சப்ளை வந்து இல்லாட்டினா கூட அங்கே இருக்க டேட்டாஸ் அழியாது, எரேஸ் ஆகும், அப்படியே இருக்கும். ஸோ அதான் வந்து நான் வாலடைல் நேச்சர் சொல்கிறாங்க. ஹார்ட் டிஸ்க்கு, சிடி, டிவிடி, நம்மளோட பென்ட்ரைவ் எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி நம்மளே எரேஸ் பண்ணால் மட்டும்தான் எரேஸ் ஆகும். கரண்ட் இல்லைன்னா எரேஸ் ஆகிடும் அப்படிங்கிறதுலாம் வாலடைல். கரண்ட் இல்லாட்டி பிரச்சனை இல்லை, டேட்டா ஸ்டோர் பண்ணால் அது அங்கேயே இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நான் வாலடைல். ஸோ மெமரியில் 2 டைப், ஒன்று பிரைமரி, இன்னொன்று செகண்டரி. பிரைமரிக்கு இன்னும் வேறு என்ன பேர் இருக்குது, மெயின் மெமரின்னு சொல்லலாம், இல்லை வந்து வாலடைல் மெமரின்னு சொல்லலாம். செகண்டரி மெமரிக்கு பர்மனெண்ட் மெமரின்னு கூட சொல்லலாம், இல்லை நான் வாலடைல் மெமரின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு டாபிக்ஸில் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து நீங்கள் ஒரு 5 மார்க் கொஸ்டின் டெஸ்ட் கொடுப்பேன், இந்த ஜென்ரேஷன் கொடுக்குறேன். ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கிற மாதிரி எழுதக்கூடாது. ஸோ அங்கே இருக்க எப்படி எழுதணும்னு சொல்லிடுறேன், வீடியோ பார்த்துட்டு எழுதுங்க. எழுதும்போதே நீங்கள் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இதே மாதிரி பாக்ஸ் போட்டு எழுதினா எக்ஸாம்பிள் நல்லா இருக்காது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எழுதும்போது இப்போ வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னா டாபிக் போடுறீங்க, அங்கேயே இயர் ப்ராக்கெட்டில் போடுறீங்க, என்ன வந்து ஸோ மெயின் காம்பவுண்ட் என்ன அப்படி யூஸ் பண்ணுறாங்க இந்த ஒரு லைனை எழுதிட்டு கீழே மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸில் கீழே எழுதுங்க. இது ஃபஸ்ட் ஜென்ரேஷனுக்கு. அடுத்த செகண்ட் ஜென்ரேஷன் என்ன, அதோட இயர் ப்ராக்கெட்டில் போட்டுருங்க, அதோட மெயின் காம்பவுண்ட் என்ன, கீழே மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி எழுதுங்க எக்ஸாம் எழுதும்போது. ஸோ இதே இங்கே இருக்கிற மாதிரி டேபிள் போட்டு எழுதிடாதீங்க. ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் இந்த கொஸ்டினு. ஸோ நீ டெஸ்ட்டில் எழுத போகிறீங்க. ஸோ இந்த நான் சொல்கிற மாதிரி எழுதிருக்கணும். தேங்க்யூ.